வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 70வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த 70வது நாள் கிளாஸ் எது சம்மந்தப்பட்டதுன்னா ப்ரிப்போசிஷன். ஏற்கனவே நம்ம ஒரு 3 to 4 கிளாஸஸ் லாஸ்ட்டு 3 to 4 கிளாஸஸ் ப்ரிப்போசிஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். 2 to 3 days. இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக ப்ரிப்போசிஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரிப்போசிஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்படி பயன்படுது, எந்தெந்த மாதிரி இடங்களில் பயன்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது இன்னு, அட்டு, ஆனு இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன். அதுக்கு முன்னாடி ஃபாரு, சின்ஸு, பாஸ்ட் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தங்கள் என்ன, அது எப்படி பயன்பாட்டில் வருது அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னு, அட்டு, ஆணு, அதாவது இடத்த குறிக்கக்கூடிய இன், அட்டு, ஆணு. இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதே தான். ஏன் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் நான் ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்த குறிக்கிறதுக்கு இந்தந்த வார்த்தைகள் இன்னு, அட்டு, ஆண் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த சொன்னேன். இப்போ பொதுவாகவே இன்னு, அட்டு, ஆண் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன் இப்போ நம்ம எப்பப்பெல்லாம் இன் பெட்டு, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்காங்க. வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஐ மீன் பெட் அப்படின்னு சொல்லும்போது நான் பெட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். பெட்டுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இன் பயன்படுத்தலாம். அதே மாதிரி எங்கே இருக்குன்னு கேட்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ மீன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம், இன் வச்சு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களாம் எங்கே, இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடத்துனாங்களே அவங்கெல்லாம் எங்கன்னா அவங்கெல்லாம் ப்ரிசனில் இருக்காங்க, அதாவது சிறையில் இருக்காங்கன்னு சொல்லும்போது சிறை அப்படின்ற ப்ரிசன் அப்படின்ற வார்த்தை வரும்போது அது கூட இன் ப்ரிசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக பெட்டுன்னு வரும்போது இன் பெட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வரும்போது இன் ஹாஸ்பிட்டல் சொல்லலாம். ப்ரிசன் வரும்போது பொதுவாகவே ஜென்ரலாக இன் ப்ரிசன்னு சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் இன் காமனாக எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி ஸ்ட்ரீட் வரும்போது வேர் ஆர் தே, அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது தே ஆர் இன் எ ஸ்ட்ரீட், தே ஆர் வாக்கிங் இன் எ ஸ்ட்ரீட், அவங்க ஒரு தெருவில் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன் எ ஸ்ட்ரீட்னு சொல்லலாம். இன் த ஸ்கை, there are so many stars in the sky, அங்கே பாருங்கன்னா நிறைய நட்சத்திரம் இருக்குது, வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்கைன்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஆன் த ஸ்கை, அபோவ் த ஸ்கை சொல்லலாம். ஆனால் பொதுவாக யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கைன்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வேர்ல்டு, there are so many living creatures in the world அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் நிறைய உயிர் வாழ்கிற பொருள்கள் இருக்குது, உயிர் வாழ்கிற பொருள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது there are so many living creatures in the world அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது நியூஸ் பேப்பர் பற்றி சொல்லும்போது இந்த நியூஸ் பேப்பர், இன் டுடே நியூஸ் பேப்பர் there are so many news about terrorist attack of பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது அந்த நியூஸ் பேப்பரில் இப்போ உதாரணத்துக்கு இந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நியூஸ் பேப்பர் பற்றி சொல்லும்போது இன்னும் நியூஸ் பேப்பர்னா ஒரு நியூஸ் பேப்பரில் there is a news, there is a defense news, இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ், இன்னும் நியூஸ் பேப்பர் ஒரு செய்தி இருக்குது, ஏதாவது இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு செய்தித்தாளில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இன் அப்படின்ற வார்த்தை இந்திய ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லும்போது இந்த வேர்ல்டு, இந்த ஸ்கை, இந்தியன் நியூஸ் பேப்பர் அப்படின்றது தான் வரும்போது இந்த பாருங்கள். உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ஆர்மி பற்றிய செய்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, நீ பார்த்தியா அதை அப்படின்னு கேட்கும்போது இந்தியாவோட ஆர்மி பற்றிய செய்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, நீ அதை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது did you watch that, there is a news about Indian army in a newspaper அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? there is a news about Indian army in a newspaper, did you watch that, அது நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது in a newspaper, அப்போது அப்படி சொல்லிக்கலாம். அதே மாதிரி இன் எ பிக்சர், இன் எ ஃபோட்டோகிராஃப், இதெல்லாம் இன் வச்சு வரக்கூடிய பொதுவாக நம்ம பயன்படுத்தும் போது இன் வச்சே சொல்லலாம். சரிங்களா? இன் எ பிக்சர், இன் எ ஃபோட்டோகிராஃப் அப்படின்ற வார்த்தைகள்லாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நீ எங்கே இருக்க, நீ எப்படி அங்கேருந்து இங்கே வந்த, உன்னோட காரில் வந்தியா அப்படின்னு கேட்கும்போது உன்னோட காரில் வந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஐ கம், இல்லை இன் யுவர் கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். காரில் வந்தியா பொதுவாக யூஸ் பண்ணும்போது இன் யுவர் கார்னு சொல்லிக்கலாம். காரில் வந்த அப்படின்னு சொல்லும்போது பை கார் அப்படின்னு சொல்லலாம். பை அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகும். they are come in your car, they came in your car, அவங்க எல்லாம் உன்னோட காரில் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இன் யுவர் கார் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளில் எப்போவுமே
இன்னு தான் வரும். அதே மாதிரி அட்டு பார்த்தீங்கன்னா அட் ஹோமு, அட் ஒர்க்கு, அட் யூனிவர்சிட்டி, அட் காலேஜ், அட் த ஸ்டேஷன், அட் த ஏர்போர்ட், இது எல்லாமே அட் வரும். அட் யூனிவர்சிட்டி, அட் காலேஜ், ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு சொல்ல பயன்படுத்தும் போது அட்டு வரும்னு சொன்னோன்னா ஓகே. அதே அப்போ இதெல்லாம் அட்டில் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. நம்ம ஹோமுக்கு வந்து தனியாக யூஸ் பண்ணக்கூடாது, அட் ஹோம்னு சொல்கிறது தான் நல்லது. ஒர்க், வேலைக்கு சம்மந்தப்பட்டது. நீ எங்கேப்பா இருக்க? ஐ எம் அட் ஒர்க், நான் வேலையில் இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் அட் மை ஒர்க், நான் என்னுடைய வேலையில் இருக்கேன். ஐ எம் அட் மை ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது அட் யூனிவர்சிட்டி, ஐ எம் அட் யூனிவர்சிட்டி, இல்லை ஐ எம் அட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இன்னொன்று பாருங்களேன், நீ எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க, ஐ எம் அட் மை காலேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொருளை குறிப்பிட்றதுக்காக பயன்படுது. இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அட்டு பயன்படுது. அடுத்தது அட் ஏ கான்சர்ட், அட் ஏ பார்ட்டி. பாருங்கள், அட் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ். நீ நேற்று எங்கேப்பா தங்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது நான் என்னோடய சிஸ்டரோட வீட்டில் தங்கிட்டேன். ஐ ஸ்டேட் லாஸ்ட் டே நைட் அட் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்தது அட் ஏ கிரிக்கெட் மேட்ச். இப்போது இதுவெல்லாம் வந்து எப்போவுமே அட்டு தான் பொதுவாக பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ அட் அப்படின்றது வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்களேன், இன்னு அட்டு இது ரெண்டுமே பொதுவாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் சில நேரங்களில். பில்டிங்கு, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வரும்போது நம்ம இன்னையும் சேர்த்துக்கலாம், அட்டையும் வந்து நம்ம ப்ரிப்போசிஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், எஸ்டர்டே வி ஸ்டேட் அட் நைஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நேற்று நைட்டு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டில், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். அது சொல்லும்போது எஸ்டர்டே வி ஸ்டேட் அட் நைஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலாம். இல்லைனா எஸ்டர்டே வி ஸ்டேட் இன் நைஸ் ரெஸ்டாரண்ட், இன்னும் நைஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்னும் அட்டும் வந்து பில்டிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் எப்பப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோமோ அப்போ வந்து இன் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ இது மூணாவது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மூணாவது டூ, இன்னு, அட்டு இந்த வார்த்தைகள்லாம் இடத்தை குறிக்கிற வார்த்தைகள். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்து டூன்னு சொன்னோடனே உங்களுக்கு டக்குன்னு இக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஞாபகத்தை கொண்டு வரீங்க. நான் என்ன சொன்னேன், ப்ரிப்போசிஷனுக்குலாம் எப்போவுமே மீனிங் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். பயன்படுத்தினீங்கன்னா தப்பாகிடும் சென்டென்ஸு. ஓகேங்களா? அப்போது எப்பப்பெல்லாம் ஒரு இடத்துலேருந்து கோ, கம்மு, ரிட்டன், வாக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும்போது நீங்கள் டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்னா கோ, கம், ரிட்டன், வாக் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கும்போது நம்ம டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நாங்கள் ஜப்பான் போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஜப்பான், கோயிங் டு ஜப்பான். சரிங்களா? அப்போ கோன்றது கோயிங் டு அப்படின்னு வந்துடுதா? அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள், அப்போது கோ அப்படின்ற இடத்துல நம்ம டூ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாக்ட் டு த சிட்டி சென்டர். எஸ்டர்டே வி வாக்ட் டு த சிட்டி சென்டர். எஸ்டர்டே நேற்று வந்து நாங்கள் சிட்டி சென்டருக்கு போனோம், சிட்டி சென்டருக்கு நடந்து போனோம் அப்படின்னு சொல்லும்போது வாக்டு டு த சிட்டி சென்டர் பாஸ்ட் டென்ஸ். எஸ்டர்டே வி வாக்ட் டு த சிட்டி சென்டர். அப்போ வாக்குன்ற வார்த்தை வரும்போதெல்லாம், வெர்பு வரும்போதும் நம்ம டூ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், அதான் கோயிங் டு பெட். அப்போ ஐ எம் கோயிங் டு பெட், நான் பெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோ அப்படின்ற, அதான் கோ, கம், ரிட்டன், வாக் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போது நம்ம டூ அப்படின்ற ப்ரிப்போஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன், நிறைய பேர் சொல்லுவாங்களா கம் டு மை ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்க, எப்பா உள்ளே யார்ப்பா இருக்கீங்க, கம் டு மை ரூம் அப்படின்னு சொல்லும்போது சீரியஸ் ஸ்டாஃப்லாம் சொல்லுவாங்க. அப்போ கோ, கம், வாக்கு, ரிட்டன் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போது டூ அப்படின்ற ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னா, ஸோ அப்போ கம் அதுக்கு பக்கத்தில் டூ வருது பாருங்கள், கம் டு மை ரூம். ஸோ அப்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கோ, கம், வாக்கு, ரிட்டன் இந்த வெர்பெல்லாம் வரும்போது இன்னும் சில இதுக்கு நான் அதை அப்புறமா சொல்கிறேன். இதெல்லாம் வரும்போது நம்ம டூ அப்படின்ற ப்ரிப்போஷனை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்தது ஹோம்க்கு வந்து ஒரு சில நேரங்களில், இப்போ அட் ஹோம்னு ஏற்கனவே சொன்னோம், ஆனால் ஹோம் வந்து ஒரு சில நேரங்களில் டூ பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துறது வந்து அட் ஹோம்னு சொல்லலாம்.
ஆனால் டூ வந்து ஒரு சில டைமில் பயன்படுத்தவும் கூடாது. அது எப்பப்போன்னு பார்க்கும்போது கோயிங் ஹோம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வாக் ஹோம். கோயிங் ஹோம்னா வீட்டுக்கு போகிறேன், வாக் ஹோம்னா வீட்டுக்கு போகிறேன் தான். சரிங்களா? அப்போ எப்பப்பெல்லாம் கோ, கம்மு, வாக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும்போது ஹோம் வந்துச்சுன்னா, ஹோம் அப்படின்ற வார்த்தை இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட பயன்படுத்தும் போது நம்ம டூ இல்லாமல் சொல்லலாம். அது எப்படின்னா கோ ஹோம், சரிங்களா, வாக் ஹோம், கம் ஹோம், தே கம் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தே கம் ஹோம், அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போது கோ, கம்மு, வாக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம ஹோம் கூட சேர்த்து வச்சு சொல்லும்போது அதை வந்து டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன் இல்லாமல் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். சரிங்களா? அப்போது ப்ரிப்போசிஷனை வச்சு சொல்கிறதுலாம் என்னென்ன, அப்போ எப்பப்போல்லாம் கோ, கம்மு, ரிட்டன், வாக்கு இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷனை வச்சு சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து கம்மு அப்படின்ற வார்த்தை வரும்போது, ஹோம் அப்படின்ற வார்த்தை வரும்போது அது கூட ப்ரிப்போசிஷன் இல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், அதே மாதிரி பி, ஸ்டே, டூ சம்திங் இதெல்லாம் வரும்போது ஸ்டேயிங் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்போவுமே நார்மலாக நம்ம அட் ஹோம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ ஹோம் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வச்சு அட் ஹோம்னு எப்போ சொல்லணும், நார்மலாக ப்ரிப்போசிஷன் இல்லாமல் எப்போ சொல்லணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ கடைசியாக இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம சொல்லுவோம்ல தமிழில், நான் அந்த இடத்தை சென்றடைந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். கெட் ஹோம், அரைவ் ஹோம், அந்த இடத்திற்கு வந்து விட்டேன், வந்து அடைந்தேன், நேற்று இரவு 10:30 மணி அளவில் நான் அந்த இடத்தை சென்றடைந்தேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து வந்தடைந்தேன் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அப்போ இதெல்லாம் வரும்போது கெட் ஹோம், அரைவ் ஹோம் அப்படின்ற, அதாவது ஹோம்ன்ற வார்த்தையை கெட்டு கூடையும் அரைவ் கூடையும் சேர்த்து வச்சு பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம். இங்கெல்லாம் ப்ரிப்போசிஷனே பயன்படுத்தக்கூடாது. எப்பப்பெல்லாம் கெட்டு, அரைவ் அதுக்கு பக்கத்தில் ஹோம் அப்படின்ற வார்த்தை நம்ம பயன்படுத்தும் போது அங்கே நம்ம ப்ரிப்போசிஷனே வச்சு சொல்லக்கூடாது. சரிங்களா? இங்கே பாருங்களேன், இங்கே ப்ரிப்போசிஷனே பயன்படுத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஐ காட் ஹோம், நான் வீட்டிற்கு சென்று விட்டேன், சென்றடைந்தேன், வீட்டை சென்றடைந்தேன். ஐ காட் ஹோம், அரைவ்டு ஹோம், வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஹோம் வரும்போதெல்லாம் கோவும் அரைவும் வரும்போது அதனுடைய எந்த ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரி அது கூட நம்ம ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தவே கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ இது வரைக்கும் சின்னதாக ஒரு இதோட அந்த இன்னு, அட்டு, ஆன் அப்படின்ற வார்த்தை முடியுது. நாளைக்கு வந்து ஒரு சில 3 முக்கியமான சென்டென்ஸ் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு ப்ரிப்போசிஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ரிவிஷன் ப்ளஸ் WH வேர்ட், அதோட எல்லாம் முடிஞ்சிருதுங்க இந்த 80 டேஸ் கிளாஸு. 80 டேஸ் கிளாஸில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நமக்கு சம்மர் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனோட வீடியோஸும் வந்து இனிமேல் கண்டினியூஸாக நம்ம போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.